ஒரு மேன். இந்த ஒரு ஆணுக்கு வந்து 2 குழந்தை இருக்குது, மனைவி இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணு கிட்ட ட்ராப் ஆகி பழக ஆரம்பிச்சு, தனியா ஒரு போன்ல பேச ஆரம்பிச்சு, போன் வந்து அதுக்கப்புறம் கான்வர்சேஷன்ஸ் நீங்க எங்க போய் முடியும்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் அதையே வந்து போட்டோவாவும் வீடியோவாவும் அவனுக்கே தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ நீ எனக்கு வந்து காசு கொடுக்கலனா இது எல்லாத்தையுமே வந்து நான் வெளியே சொல்லிடுவேன், உன் மானத்தை வாங்கிடுவேன், நீ சக்சஸ்ஃபுல்லா சொசைட்டில இருக்க, உன்னை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சு பெங்களூர்ல இந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கங்கறத இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க நடந்திருக்குன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி லே அவுட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஓகேவா, நார்தர்ன் பார்ட் ஆஃப் பெங்களூர். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் இருக்குது. இந்த ப்ரீ ஸ்கூல் இருக்கிற ஏரியால வந்து புதுசா ஒரு ஃபேமிலி குடியேறாங்க. ஹஸ்பண்ட், வைஃப், 2 குழந்தைங்க. 2வது குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கிறப்போ ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னு யோசிப்பாங்கல்ல. ரொம்ப பேசிக் அந்த கிண்டர் கார்டன், ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூல், ஓகேவா. ஏரியால எதுக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்க வச்சுட்டு வீட்டுக்கிட்டே படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சேர்ந்து போய் ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. சேர்க்கிற இந்த கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிற இந்த ஒரு பொண்ணு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அட்மிஷன் போடுறப்பமே வந்து நோட் பண்ணிடுறாங்க. ஓகே, இவன் வந்து கொஞ்சம் பெரிய பார்ட்டியா இருக்கான், வந்து இங்க அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்கிறத நோட் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து நம்பர், அந்த ஃபார்ம்ல இருந்தே நம்பர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ல வந்து ஒரு நாள் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தையோட நீங்க வந்து பேரண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு 2 lakhs லோன் வேணும், நானும் சொந்தமா ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 2 lakhs லோன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவனை வந்து சரி நம்ம குழந்தையோட ஸ்கூல் டீச்சர் தானே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட பெர்மிஷனோட ஒரு 2 lakhs லோனை வந்து கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 1 year கழிச்சு பாத்தீங்கன்னா 2023ல நடக்குது. 2024ல வந்து மேம் அந்த 2 lakhs கொடுத்தோம்ல மேம், நீங்க அதை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க இருந்துகிட்டு அப்படியா சார், இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கிறாங்க. அது 1 year வந்து பெருசா பிரச்சனை இல்ல. பட் இந்த எக்ஸ்டென்ஷன் டைம் கேக்குறாங்கல்ல, இந்த டயத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து உங்களுக்கு திருப்பி பே பண்ண முடியல, நீங்க ஒன்னு பண்ணுங்க, என் கூட பார்ட்னர் ஆயிடுங்க இந்த பிசினஸ்ல, நான் சொந்தமா ஸ்கூல் நடத்தணும்னு ஆரம்பிக்கிறேன், நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, 2 lakhs நான் உங்ககிட்ட திருப்பி தரதுக்கு பதிலா நீங்களும் இதுல பார்ட்னர் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு பார்ட்னர் ஆகுறாங்க. பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் இந்த கணவன் கிட்ட, இந்த குழந்தையோட அப்பா கிட்ட அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்லோவா வந்து கான்வர்சேஷன் வந்து பர்சனலா பேச ஆரம்பிக்கிறது, அப்புறம் வந்து மனைவியை வந்து விட்டுட்டு இந்த சைடு இவங்க மேல ஃபோக்கஸ் வர மாதிரி நிறைய விஷயங்களை பேச தூண்டுறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்காங்க. இது பேசிட்டே இருக்கிறது வந்து ஒரு நாள் வந்து நேர்ல மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்றப்போ இதை சொல்றதுக்கு கேவலமா தான் இருக்குது. பட் எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் டீல், எனக்கு வந்து ஒரு கிஸ் தரணும்னா கூட நீ 50,000 ரூபாய் தரணும், அந்த மாதிரி வந்து ஒரு டீல் பேசுறாங்க. அது அப்படியே அதிகமாகி லட்சங்கள்ல போய் 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் டீல் பேசுறாங்க. ஒரு வருடமே உங்க கூட இருக்கிறதுக்கு வந்து நீ எனக்கு இவ்வளவுதா அவ்வளவுதா அப்படின்னு மணி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இது வந்து திஸ் பர்சன் ஒரு பீரியடுக்கு மேல வந்து இந்த பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆண் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப இந்த பொண்ணு காசை மட்டும் தான் புடுங்கிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்ல பேசுறப்ப ரொம்ப பாசமா காதல் அது இதுங்கிற மாதிரி பேசிட்டு நாளாக காசை மட்டுமே புடுங்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப்புக்காக எல்லாம் ஒன்றும் இல்லை, இவங்க தாண்டி காசை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்குன்னே தனியா ஒரு போன் வாங்கியிருக்காங்க. 2 பேருமே தனியா போன் வச்சிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, போன் சிம் கார்டை உடைச்சு போட்டுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கல்யாணத்தை வந்து சீப்பு வச்சு நிறுத்திட்டேங்கிற மாதிரி இவங்களோட அசம்ஷன் என்னன்னா, நான் இப்ப சிம் கார்டை உடைச்சிட்டேன், இனிமே எப்படி என்ன கான்டாக்ட் பண்ண முடியும்னு இவர் கொஞ்சம் தனவட்டா இருந்திருக்காரு. இனிமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்ம லைஃபை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து மனைவிக்கு தெரியாதுல்ல, ஸ்கூல் குழந்தையோட அப்பா தானே, ஸோ வீட்டுக்கே வந்துட்டு நார்மலா பேசுற மாதிரி பேசிட்டு, பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கூட பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க. அது போக இவங்க ஒன்னா இருந்த இன்டிமேட்டான விஷயங்கள், ஒவ்வொரு டைம் 50,000 லோன் தா, 1 lakh லோன் தா, இந்த லோன் தா, அந்த லோன் தா, அதெல்லாம் இருந்தப்போ இன்டிமேட்டா இருந்து அதெல்லாம் பேச போனப்போ இன்டிமேட்டாவும் இருந்திருக்காங்க. அந்த எல்லா பிக்சர்ஸ் வீடியோஸையும் இவங்களுக்கே தெரியாம வேற எடுத்து வச்சிருக்காங்க. இது போய் இவர் அனுப்பிச்சது வேற இருக்கும்ல, இது எல்லாத்தையும் ப்ராப்பரா வச்சுட்டு, நீ இப்ப பாரு எனக்கு கல்யாணம் ஆகல, பட் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன்னை தான் இந்த சொசைட்டி தப்பா பேசும், நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க, ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ், யூ ஹேவ் எவ்ரிதிங் டு லூஸ், நீ பாத்துக்கோ, எனக்கு வந்து இப்போ நீ காசு தா அப்படின்னு சொல்லிட்டு டீல் வந்து அதிகமாகி இப்போ எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 20 lakhs அந்த மணிக்கு வந்து போய் நிக்குது. இப்போ இதையும் இவர் வந்து கொடுத்து சமாளிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஓரளவு கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி நம்மளுக்கு இந்த
ஊருக்கே வேணாம், நம்ம இந்த பொண்ணுகிட்ட தப்பிக்கணும்னா அந்த ஊரை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி குழந்தை வராது, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்க பெங்களூரை விட்டே போறோம், நாங்க வந்து ஏதோ கண்காணதுக்கு நாங்க நார்த் இந்தியா போறோம், குஜராத் போறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஸ்கூல்ல சொல்லிடுறாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்ரீதேவிங்கிற பொண்ணு வந்து என்ன 25 year old எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க. இந்த பொண்ணு உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 2 பேர்கிட்ட வந்து இத சொல்றா. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம், ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.